பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினா நோக்கிடுமே. பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினார் நோக்கிடுமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் தீடன் கொள்ளுவே சமூகத்திலே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் தீடன் கொள்ளுவே சமூகத்திலே. என் இயேசுவே என் ராஜனே நானேங்குகிறேன் சமூகமதில். என் இயேசுவே என் ராஜனே நானேங்குகிறேன் சமூகமதில். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலையும் பிலிப்பியரில் பிலிப்பியர் 4 அதிகாரம், பிலிப்பியர் 4 அதிகாரம் 13வது வசனம். இதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட கர்த்தருடைய ஆவியான உதவியினால் பேச விரும்புகிறேன். அநேக நேரத்தில் எவ்வளவு பிரயாசப்பட்டோம், என்னுடைய பிரயாசத்தில் ஏதோ ஒரு பலன் எனக்கு இல்லாத மாதிரியே இருக்குது. சில நேரங்களில் நல்லா துரிதமாய் நான் பிரயாசப்படுகிறேன். உதாரணத்துக்கு என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க், என்னுடைய பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் நான் துரிதமாய் கடன்னு எல்லா வேலையும் செய்கிறேன். ஆனால் திடீர்னு சோர்ந்துருந்துடுறேன். இல்லை உங்களுடைய ஊழியத்தில் சில சமயம் நல்லா உற்சாகமாக பண்ணுறீங்க, சில சமயம் காணப்படுறீங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஏதோ ஒரு மன அழுத்தம், ஏதோ ஒரு மனசில் ஒரு பாரம் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்குது. எவ்வளோ நான் பிரயாசப்பட்டாலும் அந்த பாரம் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. எனக்கு ஒரு பலனற்ற ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிற மாதிரியே தோணுது. சில சமயம் பலனாக காணப்படுற மாதிரி தோணுது, சில சமயம் பலனற்று காணப்படுற மாதிரி தோணுதுன்னு இருக்கிறீங்களா? இன்றைக்கி கர்த்தர் தெளிவாய் ஆவியான உதவியினால் பேசுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு. இதை பவுல் இந்த வார்த்தைகளை சொல்கிறாரு. ஆனால் இதை சொல்லும்போது அவர் ரொம்பவே மனசில் தைரியத்தோடு சொல்லியிருப்பாருன்னு ஆவியான உதவியினால் நான் நம்புகிறேன். தோய்ந்திருக்கிற சூழ்நிலையாய் காணப்படும் போது இந்த வார்த்தைகள் நமக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். அன்லஸ் நம்ம வாழ்க்கையில் ஆவியானுடைய பலன், நம்ம சரீரம் பலன் நட்டு குன்றி காணப்படும் போது ஆவியானுடைய பலன் நமக்கு உள்ள கிரியை செய்யும்போது தான், தேவ வார்த்தையை ஆவியான மூலமாய் நம்ம உட்கொள்ளும் போது தான் நமக்கு இந்த வார்த்தைகள், அறிக்கைகள் நமக்கு வரும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல நீங்கள் பலனற்று காணப்படுறேன்னு சொல்கிறீங்களோ அந்த இடத்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் பலனற்று காணப்படுறேன், ஆனால் நான் நம்புகிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் இந்த பலனற்ற சூழ்நிலையில் நான் ஜெயம் எடுக்க முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் ஓய்ந்து போய் கொண்டிருக்கிற என்னுடைய இருதயம் பலப்படணும், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் உற்சாகமாய் காணப்படணும்
அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் செய்யணும், நம்ம தேவனை அனுதினமும் நம்மளுடைய எல்லா சூழ்நிலையிலும் ருசிக்க ஆரம்பிக்கணும். நம்ம சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, பவுலுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்துச்சு. எதுவுமே இல்லாத சூழ்நிலை இருந்துச்சு. ஆனாலும் அந்த நிலைமையிலையும் எவ்வளோ பிரயாசப்பட முடியுமோ கர்த்தருடைய பலத்தை கொண்டு பிரயாசப்பட்டான். உங்களுக்கு தேவ ஆவியானவர் பலன் தருவார். தேவ வார்த்தை நமக்குள்ளே வரும்போது வானமும் பூமியும் அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கின அந்த சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை ரொம்ப ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்குது. அந்த வார்த்தை நமக்குள்ளே வரும்போது நம்ம பலனடைய ஆரம்பிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு இருக்கு. கர்த்தருடைய ஆவியான நம்மளை லீட் பண்ணுவார். ஆனால் நீங்கள் விசுவாசமாக இன்றைக்கி அறிக்கையாக சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, நான் சோர்ந்து போக மாட்டேன், என் தேவன் எனக்கு பலனாக இருப்பான்னு சொல்லுங்கள். இந்த வெளியிலேயும் கூட அறிக்கை செய்கிற இந்த மாத்திரத்திலே கர்த்தர் உங்களுக்கு தேவையான பலனை தருவார். சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. பாய்.